என் அன்பார்ந்தவர்களே, இந்த பதிவு 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸுக்கு போகலாம் என்ற நிலை வேணுமா, இல்லை தேர்வு இல்லாமையே கம்பல்சரியாக ப்ரமோஷன் பண்ணணுமா, அதை பற்றியது. இந்த பதிவை முழுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இந்த நோ டிடென்ஷன் பாலிசி என்பது அந்த கல்வி உரிமை சட்டம் சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்ததுங்க. அதில் ஒரு கிளாஸ் மாணவர்களை டீடைன் பண்ணக்கூடாது, எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாட்டாலும் அடுத்த கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் என்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனை 2019 ஜனவரின்னு நினைக்கிறேன், பாராளுமன்றம் அந்த செக்ஷனை டெலீட் பண்ணாங்க, அமெண்ட் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் இல்லை என்றாலே எதுக்காக ஒரு கம்பல்சரி எஜுகேஷன் வேணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதுவே நிறைவேறாமல் போயிடுது என்று பல கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே சொன்னாங்க. அதனால் அந்த நோ டிடென்ஷன் பாலிசி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், அதுக்கு என்பது CABE என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்ன சொல்லிச்சு, நாங்கள் இந்த நோ டிடென்ஷன் பாலிசியை நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம், ஆனால் மாநில அரசுகள் அவங்க ஸ்டேட்டில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அவங்க நோ டிடென்ஷன் பாலிசி வச்சுக்குவானா அவங்க முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ CBSE பொறுத்தவரையில் அல்லது டெல்லி பொறுத்தவரையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, சர்க்கிளில் விட்டுருக்காங்க 2014 மார்ச்சில் என்றால் 5ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு இந்த 2 வகுப்புகளுக்கும் மிட் டேர்ம் எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் 25%, ஃபைனல் டெர்மினல் எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் 33% இருந்தால் தான் 8ஆம் வகுப்புக்கும் இல்லை அடுத்த வகுப்புக்கும், அதாவது 5ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸ்லையும் 7ஆம் கிளாஸ்லையும் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் 25%, ஃபைனல் எக்ஸாமில் 33% இருந்தால் தான் 5லேருந்து 6க்கு போகலாம், 7லேருந்து 8க்கு போகலாம். ஆனால் அந்த மார்க் வாங்கலைன்னா ரீ எக்ஸாம் வைக்கணும். அந்த ரீ எக்ஸாம் வச்சா அதில் 25% வாங்கினாதான் 5லேருந்து 6க்கு போகலாம், 7லேருந்து 8க்கு போகலாம். இதுதான் டெல்லியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் என்ன ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கும் கட்டாய தேர்ச்சி, தட் இஸ் கம்பல்சரி ப்ரமோஷன் அப்படின்றாங்க. இது வேணுமா வேணாமா என்ற நிலையை பெற்றோர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் சேர்ந்து முடிவு எடுக்கட்டும், அவங்க முடிவுக்கு நான் விடுறேன். ஆனால் சில பிரின்சிபிளை நம்ம யோசனை பண்ணணும். எதற்காக டிடென்ஷன் கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுதுன்னா, எக்ஸாம் இருந்தாலே பயப்படுறாங்க பசங்க, அதனால டிராப் அவுட்ஸ் நிறைய வந்துடுறாங்க. படிப்பை சொல்லிக் கொடுத்து பள்ளி இறுதி ஆண்டு வரையில் அவங்கள எடுத்துட்டு போனோமா இல்லையா, அப்போ எக்ஸாம் சொல்லி அவங்க பயமுறுத்தினா எக்ஸாமுக்காக அவங்க டிராப் அவுட் ஆயிடுறாங்க. அதனால டிராப் அவுட் ஆகக்கூடாதுன்னா டிடென்ஷன் பண்ணாதீங்க என்ற அவங்க வாதத்தை முன் வைக்கிறாங்க. இன் பிரின்சிபிள் கரெக்டாக இருக்கலாம். எதனாலன்னா, பள்ளி இறுதி ஆண்டு எக்ஸாமை எல்லா மாணவர்களும் கடந்து தேர்ச்சி பெற்று போகணுன்றதுக்காக இது கொண்டு வந்தது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எக்ஸாமே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் ஒரு 40 ஆண்டுகளாக நானும் ராதா மேடமும் கல்வித்துறையில் இருக்கோம். பல பள்ளிக்கூடங்களுக்கு போகிறோம், பல பெற்றோர்களை சந்திக்கிறோம், பல மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். எக்ஸாமே இல்லைன்னா ஒரு கம்பல்ஷன் இருக்குமா உங்களுக்கு படிக்கணுன்றதுக்காக? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிறுவர்கள் தானே, தாங்க என்ன செய்கிறோம், இதனால என்ன விளைவு என்று யோசனை செய்யக்கூடிய பக்குவ மனப்பான்மை அவங்களுக்கு கிடையாது. எனவே எக்ஸாம் இருந்தாலே படிக்க மாட்டேன்றாங்க என்றுதான் ஆசிரியர்கள் சொல்றாங்க, கல்வியாளர்கள் சொல்றாங்க. அப்ப எக்ஸாமே இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ
டிரைவிங் லைசன்ஸுக்கு போகிறோம். டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்ததனால் அப்போ கரெக்டாக டிரைவிங் கற்றுட்டு போவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கல்லூரிகள் வரும்போது லெட்டசி எம்பிபிஎஸ்ஓ படிக்கிறாங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அங்கே எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாட்டாலும் 4.5 வருஷத்துல ஒரு மருத்துவ டிகிரி கொடுத்துருவோம், இன்னும் 4-5 வருஷத்துல ஒரு இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துருவோம் அப்படின்னு இருந்தானால் அவங்க எந்த அளவுக்கு தரமான கல்வியை அவங்களால அடைய முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கு எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாலும் அடுத்த வகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த ஹை ஸ்கூல் அது. அந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் இந்த 3 வகுப்புடைய பாடங்களை தரோவா படிக்கல, தெளிவா படிக்கலன்னா 9th அவங்களால அந்த பாடத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியுமா? நீங்க இந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரையில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஒரு கணக்கு பாடம் இருக்கிறது, அல்லது ஒரு சரித்திர பாடம் இருக்கிறது, அல்லது ஒரு மொழி பாடம் இருக்கிறது, அல்லது ஒரு சயின்ஸ் பாடம் இருக்கிறதுன்னா அந்த அப்படியே நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை பில்டப் பண்ணிட்டே வருவாங்க. கணக்கு பாடத்தில் 1ஆம் கிளாஸ்ல என்ன சொல்லிக் கொடுக்காங்க பாருங்க, 2ஆம் கிளாஸ்ல என்ன இந்த 1ஆம் கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்த பாடத்துக்கு அடுத்தபடி, அது 2ஆம் கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்த பாடத்துக்கு அடுத்தபடி 3ஆம் கிளாஸ், இப்படி படிப்படியாக 8ஆம் கிளாஸ் வரும்பொழுது 10ஆம் கிளாஸ் வரும்பொழுது அந்த கணக்கு பாடத்தினுடைய அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுத்துருவாங்க. அப்ப 6, 7, 8 கணக்கு பாடத்துல படிச்சாலும் படிக்காட்டாலும் பாஸ்னா 100 மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் அக்கறையோடு படிப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சரி, ஆசிரியர்களை வச்சுப்போமே, எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்புன்னு வரும்பொழுது அந்த ஆசிரியர்களும் கொஞ்சம் அக்கறையா சொல்லிக் கொடுப்பாங்களா இல்லையா? ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அப்படின்னா ஆசிரியர்கள் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு கம்பல்ஷன் கிடைக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணணும். சரி, நம்ம வீட்டை எடுத்து பார்ப்போம். வீட்டில் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ தான் பசங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் எங்களுடைய அனுபவம் கூட சொல்லுது. உங்களுடைய அனுபவமும் அப்படிதான் இருக்கும். அப்படி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புக்கை கையில் எடுக்கிறாங்கன்னா எக்ஸாமே இல்லைன்னா சரி எக்ஸாம் வைக்கிறோம்பா, அது ஒரு பேருக்கு ஒரு எக்ஸாமை வச்சுக்கிறோம், ஆனால் நீ பாஸ் அப்படின்னா அந்த மாணவர்கள் படிப்பார்களா என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது. ஸோ இதை கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் டிடென்ஷன் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, டிடென்ஷன் இருக்கக்கூடாது. ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆசிரியர்களை பொறுத்தவரையில் எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்க பாஸ் பண்ணுவாங்க என்ற கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு, பெற்றோர்களை பொறுத்தவரையில் எப்படி ஒழுக்கமாக குழந்தைகளை வளர்த்தால் வகுப்புல போய் கவனமாக அவங்க கேட்பாங்க, அப்படி வளர்த்து ரெடி டு லேர்ன் சில்ட்ரனாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். 3வது, மாணவர்களை பொறுத்தவரையில் எதனால தரோவா படிக்கணும் என்ற ஒரு மனநிலையை அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னால் then no detention policy can be very very effective. கீழ் வகுப்புகள் இருக்கு, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அது வரையில் ப்ரமோஷனை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். ஆனால் மேல் வகுப்பு என்று வரும்பொழுது 6, 7, 8க்கு ப்ரமோஷன் பாலிசி வேணுமா வேணாமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. படிக்கட்டு ஏறுறோம், 10வது படிக்கட்டு ஏறணும்னா 6, 7, 8 படிக்கட்டில் கால் வைக்காமையே 9வது படிக்கட்டில் கால் வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எனவே இந்த சர்ச்சைக்கு உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். 6, 7, 8க்கு கம்பல்சரி ப்ரமோஷன் வேணுமா வேணாமா என்பதை பற்றி நீங்களே முடிவெடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.